லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. இன்னும் கொஞ்சம் காலம் போகல குவைத்திலேருந்து போகிற ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு குழந்தையோடு தான் போக வரும் போல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய பெண்கள் நிறைய தடவை நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒவ்வொரு தகவல்களையும் அவேர்னஸ் பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து ரொம்ப கவனம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் பாயிருங்க, யாரையாவது நம்பி வெளியில் போகிறீங்க, டிக்டாக்ல காதலன், ஃபேஸ்புக்கில் காதலன், யாராவது ஒருத்தர் எனக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க, இவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் எனக்கு இந்த ஆளை காட்டி தந்தது. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் ஒருபோதும் சாத்தியமாகாது. எல்லாமே வந்தாம் வரத்தான் திண்டாம் பாஞ்சாங் கேஸ் தான். அதனால் இந்த வெளிநாடு வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்கிறீங்களோ, பாதுகாத்து கொள்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பீங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், ரீசண்டாக சொந்த தாயிட காதலன் அந்த அம்மாவுடைய மகளையும் கர்ப்பமாக்கிட்டான். கடைசியில் அந்த மகளும் இறந்து போச்சு, பிள்ளையும் இறந்து போச்சு. கடைசியில் அம்மாவை நாங்கள் ப்ரெஷர் பண்ணி கேஸ் போடுங்க, அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும் பேசும்போது அம்மா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதென்னடா இது, அம்மா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா ஏன் ரெஸ்பான்ஸ் இல்லை, காரணம் அவங்களுடைய முன்னாள் காதலன், அதாவது காதலன் தான், முன்னாள் பின்னால் இல்லை, காதலன், அவங்களுடைய காதலன் என்றதால அவங்களுக்கு போட்டு கொடுக்க முடியலை. ஏன் அவனை போட்டு கொடுக்கணும்னு நினச்சா கடைசியில் அம்மாவோடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் வந்துடும் அப்படின்றதால அவனால் அவனை போட்டு கொடுக்க முடியலை இவங்களால. அதுதான் மெயினான ரீசன். இப்போ அந்த வீடியோ, இப்போ இந்த சகோதரி ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருக்காங்க, அதே வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, அந்த லேடியோட ஃபோட்டோ போட்டு நான் போட்ட வீடியோ, அந்த வீடியோக்கு எனக்கு வாய்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட வாய்ஸையும் நான் ப்ளே பண்ணுறேன். அந்த வாய்ஸோட சேர்த்து நான் என்ன காரணம், அதில் என்ன விடயம் இருக்குது அப்படின்றத நான் இதில் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதை நான் ஃபுல்லாகவே இதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிவிட்டு வாய்ஸையும் ப்ளே பண்ணுறேன். சிங்களம் தெரிஞ்சவங்க வாய்ஸை கேளுங்க. ஒரு ரூமில் ஒரு சகோதரி தங்குறாங்க. அந்த ரூமில் தங்குறாங்க. அவங்களுக்கு பார்ட்டிஷன் ரூமில் இன்னொரு ரூம் இருக்குது எக்ஸ்ட்ரா. அது 2 பார்ட்டிஷனாக பிரித்து அதில் ஒரு ரூம் இருக்குது. அது யாருக்காவது வாடகை கொடுக்கணும்னு தேடுறாங்க. தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் வராங்க, 2 பேர் வராங்க, கணவன் மனைவி தங்குறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இடைக்கிட புதுசாக ஒவ்வொரு ஆண்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இது என்னடா இது தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வருவேன் நான் இப்படி அப்படின்னு சொன்னதுமே சரிக்கா இல்லை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு பெண் பிள்ளை வருது அந்த ரூமுக்கு. வந்ததுக்கப்புறமா அந்த ஆண் பெண் போயிட்டாங்க, மற்ற பெண் போயிட்டாங்க, இந்த ஆண் மட்டும்தான் இருக்கிறாரு. சொல்கிறாங்க, இவங்க பாவம், ரூம் இல்லை, வெளியில் கஷ்டப்படுறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு பெண் தானே அப்படின்னு இவங்களும் விட்டுட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் போகும்போது அதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஆம்பளையும் வாரது குறைஞ்சிருச்சு, இந்த பெண் பிள்ளை மட்டும்தான் ரூமில் இருக்குது. அப்போ இவங்க என்ன தனியாக இருக்குது, சாப்பிட்டியாமா என்ன எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. 2-3 வாட்டி சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சாப்பாடெல்லாம் கொடுத்ததெல்லாம் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்களோட பழகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேட்ரு சொல்லுது என்னென்னு பார்த்தா, அவங்க 2 பேரும் உண்மையிலேயே கணவன் மனைவி, நாட்டில் ரெஜிஸ்டர் கணவன் மனைவி. இவங்க இந்த ஆள் அந்த பெண் நாட்டுக்கு போன பிறகு, அவரோட மனைவி நாட்டுக்கு போன பிறகு இந்த ஆணோட தொடர்பில் இருந்திருக்காங்க. இந்த பெண் தொடர்பில் இருந்தது மட்டும் இல்லாமல் 4 மாதம் கர்ப்பம் வேற. அதுக்கப்புறமா தங்க வைக்கிறாங்க அந்த ரூம்லேயே. இவங்க எப்படியாவது மெதுவாக கலட்டி விடுற பிளானில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பெண் என்ன செய்கிறாங்க, கால் பண்ணி பேசுகிறாங்க அந்த அவருடைய மனைவியோட. என்ன கர்ப்பமாக இருக்கிறா, என்ன இப்படி இருக்குது, நீங்கள் ஏன் விட்டுட்டு போகிறீங்க, இங்கே அந்த பெண்ணுடைய பிரச்சனைகளை பார்க்கலாம் தானே. உடனே என்ன சொல்லியிருக்காங்க,
நானும் என் புருஷனுக்கு கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆகுது, என் புருஷனுக்கெல்லாம் புள்ள வைக்க முடியாது, நாங்கள் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டோம், அவள் யாருக்கு புள்ளைய உண்டாகினாலோ தெரியலை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெம்பில் வந்து எவ்வளவுதான் கேட்டாலும் அவங்க சொல்கிறாங்க இல்லை அவரோட குழந்தை தான் அப்படின்னு. எங்கடா போய் சொல்கிறது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கடைசியில் அந்த சகோதரி வந்து எம்பசிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பெண்மணி, அந்த பெண் பிள்ளை 25-26 வயசு இருக்கும். வெளிநாடுகளுக்கு ஏதோ அன்னைக்கு அந்த ஆட்டக்காரி சொன்னால பழைய ஹத்தாமாமாருக்கெல்லாம் வலிக்குது அப்படின்னு. இவளுங்களுக்கு தான் வலிக்குது. ஏன்னா பழைய ஹத்தாமாமாருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய ஹத்தாமாமார் வந்தாங்க, வேலை பார்த்தாங்க, வீட்டை கட்டினாங்க, குடும்பத்தை பார்த்தாங்க, நகை வாங்கினாங்க, வீட்டுக்குரிய வேலையை பார்த்தாங்க, குழந்தைகளை கல்யாணம் கட்டி வச்சாங்க, பிள்ளைங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்தாங்க, நல்லபடியாக ஜெனுவினாக இருந்துட்டு ஜெனுவினாக போயிட்டாங்க. இந்த புதுசாக வாரதுகள் தான் டிக்டாக்லையும் மயிர்லையும் மண்ணங்கட்டிலையும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. எவனையும் நம்பி பாஞ்சு போகிறது, அப்புறம் அவனுக்கு ஒரு பிள்ளைய வாங்குறது, அதுக்கப்புறம் சில டைமில் பிள்ளைய அழிக்கிறதுக்கு வேற எங்கேயாவது திரிகிறது, இல்லை அந்த பிள்ளைய பற்றிட்டு பிள்ளையோட சேர்த்து சீரழிகிறது. தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எடுக்கிறவன் எடுத்துகிட்டு போவான், கொஞ்சம் காலம் வச்சு அனுபவிப்பான், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மாசலாமா போடி போகிறதுக்குன்ட்டு விட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் நிலைமை. யூஸ் பண்ணி சிந்திச்சு செயல்பட்டுக்கோங்க தயவு செஞ்சு. இதை வந்து சிங்களம் தெரிஞ்சவங்க கேளுங்க. මල්ලිගේ මේ නිවුස් එක අද මම බලද්දි මට තවත් දෙයක් මේ කියන්න මේ මතක් වුණා. අපි මේ ඉන්නේ ජහරයිකේ මල්ලි හොඳද? ඒත් ඔය වගේ සිද්ධියක් වුණා. මගේ මේ යාළුවා අක්කා කෙනෙක් ඉන්නවා. ඒ අක්කගේ ගෙදර තියෙන්නේ රූම් 2යි. එයා එක්ක ඉන්නවා. මේ තව එකක් කුලියට දෙන්න මේ ඔය හිටියා ගිය මාසේ ඒක හිස් වෙලා. ඊට පස්සේ ලංකාවේ ජෝඩුවක් ආවා. ඇවිල්ලා මේ දවස් දෙකක් විතර ඉඳලා ඉවරලා ඒ අක්කා කියනවා රැට ඇවිල්ලා තොර අරිනවලු. ඇවිල්ලා එක පිරිමි එක සැරයක් කොණ්ඩේ වවපු මේ කන විදලා කරාඹු දාලා ටාටු ගහලා අර හැපර් නිකන් දන්නේ නැද්ද? ඒ පිරිමි 3-4 දෙනෙක් මේ එක්කන් ඇවිල්ලා ඉවරලා රෑ දොර ඇරියලු. ඊට පස්සේ අක්කා කිව්වලු මේ වගේ මේ එහෙම මේවා කරන්න බෑ මල්ලි, මටත් එක්කම ප්‍රශ්න වෙනවා, ඒක හින්දා ඔයාලා ආයෙ ගෙන්නන්න එපා පිට අය කියලා ඉවරලා එයා තේරුම් කරලා දීලා තියෙනවා. පස්සේ මේ තව එක්කෙනෙක් ගෙනත් තියෙනවා, ගෑනු කෙනෙක්. එයා කියන්නේ නැතුව ගෙනත් තිබ්බේ. පහුවදා ඒ අක්කා මේ උයෝයේ ඉන්නකොට කුස්සියට එනකොට මෙයා කවුද කියලා හොඩ පස්සේ අනේ අක්කේ මේ යාළුවෙක්, මෙයාට යන්න තැනක් නැහැ, ගෙදරකින් මේ ආවේ, මේ අපි හෙට මෙයාව යවනවා අක්කේ, වැඩි කල් තියාගන්නයි කියලා කිව්වලු. පස්සේ මේ අර ගෑනු එක්කෙනා පිරිමි එක්කෙනා ජෝඩුව ඒ කාමරේ අරයා තියලා ඉවරලා ඒ දෙන්න ගිහිල්ලා ඒ දෙන්නට පස්සේ තමයි ආරංචි උනේ. ඒ දෙන්නට තව රූම් එකක් තියෙනවලු. ඊට පස්සේ දැන් මෙයා කාමරේට වෙලා ඉන්නවා, එළියට එන්නෙත් නැහැ, කන්න දෙන්නෙත් නැහැ. ඒව බල අරයට ඉන්නත් බැරි හින්දා ඒ අක්ක දවස් 2-3ක් මේ දවස් 2ක් විතර කන්න හැම දීලා මේ කොහොම හරි මෙයාත් එක්කන් අපිට වෙලා. ඊට පස්සේ දැන් පෙරේදට ඉස්සෙල්ලා දවසේ මේ අක්ක උදේ නැගිටලා වැඩට එන්න ලෑස්ති වෙන්න බාත්රූම් එකට යනකොට අරයා වමනේ දාගෙන නිකන් කලන්ත වගේ ඉන්නවලු. ඊට පස්සේ මෙයා අල්ලගෙන කාමරේටත් එක්කන් ගියාට පස්සේ අක්කේ මට ඔයාට ගොඩක් ලොකු විස්තරයක් කියන්න තියෙනවා කියලා ඔයා මට කණ්ඩ බොන්න දුන්නා, මේ ඒ හින්දා මට මේක හංගන්න බෑ ඔයාට කියලා තියෙනවා විස්තරයක්. අනේ මල්ලි කොච්චර මෝඩද මේ ගෑනුන්ට, කොච්චර ඔයාලා නිවුස් දැම්මත් වැඩක් නැහැ, ගොන් ඇත්තේ ඉන්නේ ඇත්තමයි. මේ එයා කිව්වලු මේ දැන් අර ජෝඩුවක් ඇවිල්ලා හිටියේ ඒ පිරිමි එක්කෙනාගෙන් කොල්ලගෙන් රංගත මොකද්ද ඒකේ නම විස්තර මේ කෙල්ලගේ ෆොටෝක් තියෙනවා. ඒ අර අක්කලගේ තියෙන ෆොටෝ එකකුත් අර ජෝඩුවගේ මේ මහත්තයාගේ නම මොකද්ද මට අමතකයි. එයා විස්තර කිව්වා. ඉතින් මම ඒක වැඩි ගණන් ගත්තේ නෑ. ඒ પાස්පෝර්ට් කොපි එහෙම තියෙනවා ඒකේ ගෑනු එක්කෙනාගේ. දැන් එතන ඒ අස්ලි ෆැමිලි එක. එයා ලංකාවට ගිහිල්ලා තියෙනවා. ගිහිල්ලා ඉවරලා මේ දැන් තමන්ගේ වයිෆ් ලංකාවට ගියාට පස්සේ මෙයාත් එක්කන් හිටලා අවුරුදු 3ක් මෙයාත් එක්ක හිටියේ කියන කතාව තමයි දැන් මෙයා කියන්නේ. කියලා දැන් මෙයා එයාගේ වයිෆ් ඇවිල්ලා තියෙනවා ජනවාරි ගලලා මෙහාට කුවේට් එකට. කොහොම හරි මේ
ඊට පස්සේ දැන් ඒවා වෙන තැනක තියාගෙන මෙයාත් වෙන තැනක තියාගෙන දෙන්නත් එක්කම සම්බන්ධ තියාගෙන යන්න ඇති සමහර විට. දැන් මෙයා කියන්නේ එයාගෙන් ඒ පිරිමි එක්කෙනාගෙන් මෙයාට ළමෙක් හම්බෙන්න ඉන්නවා මාස 4ක් විතර ඇති කියලා තමයි දැන් කියන්නේ. බඩස් තියෙනවා බඩත් ඉතින් මේ අකාමත් නෑ මල්ලි. අකාම එකක් නෑ, ගෙදරින් පැනලා පාස්පෝර්ට් කිසිම දෙයක් නෑ. ඉතින් මේ අර අක්කා බය වෙලා මට ඇවිල්ලා කිව්වා. ඊට පස්සේ මං කිව්වා අක්කේ තියාගන්න එපා, ලොකු ප්‍රශ්න වෙනවනේ. අපි කියමු දර සර්පන් මණ්ඩියට හරි කමල්ලයට හරි නැත්තම් මේ යවන්න එම්බසියට කිව්වා. ඊට පස්සේ මේ කොහොමරි එම්බසියට ගිහිල්ලා තියෙනවා. එම්බසියට ගියා කියලා කෝල් කරුවලු. දැන් මෙයා උදේ වැඩට ආවා. අර එම්බසියට ගියා කියලා අක්කේ මම එම්බසියට ආවා කියලා කෝල් කරලා පණිවිඩය කියලා තියෙනවා. හැබැයි මේ දැන් අර අස්ලි ජෝඩුවේ ඒ කියන්නේ අර කසාද බැදපු ජෝඩුව ඒ ගෑනු එක්කෙනා කියන්නේ අපේ මහත්තයාට දරුවෝ නැහැ, ළමයි හැදෙන්නේ නැහැ. මට එහෙනම් දරුවෝ ඉන්න එපාය. මෙයා වෙන කාගෙත් එක්ක හරි සම්බන්ධයක් තියලා ළමෙක් හදාගෙන මෙයා පිටින් දාන්නේ. අක්කේ ආය આવොත් එහෙම එයාව ගන්න එපා කාමරේට කියලා කෝල් කරලා කියලා. ඊට පස්සේ මෙයා අපි දැන් කෝල් අරගෙන ඇයි ඔයාලා එහෙම කරන්නේ? ඔයත් ඉතින් බොරු කරලානේ මේවා කරේ. අත්ත විස්තරේ කියලා නෙවෙයිනේ කාමරේට ගෙනත් දැම්මේ යාළුවෙක් කියලානේ. පස්සේනේ මෙයාට ගෙවල් දෙකක් හොයලා දුන්නා. ගෙවල් දෙකටම යන්න කැමති නැහැ. මොකද මෙයාට වැඩ කරන්න බෑනේ. ගෙවල් වලට ගිහිල්ලා බඩත් උස්සගෙන වැඩ කරන්න බෑනේ. ඒක තවත් ප්‍රශ්නයක් වෙනවනේ. ඒ හින්දා. ඉතින් මේ ඒවට බෑ කීදල් තමයි පස්සේ තමයි කොහොම හරි අර වේලා කන්න දෙනකොට නිකන් අරයට දැනිලා මේ අක්කත් එක්කම විස්තරය කියලා තිබ්බේ මල්ලි. දැන් නම් ඉතින් දන්නේ නැහැ ඉතින් විස්තරයක් මේ අර ජෝඩුව ආවෙත් නැහැ කාමරේට බඩු ටිකක් තියෙනවා අරයි යන්න. මේ පෙරේගාරයා ඒජන්සි එම්බසියට ගියා කියලා කිව්වා. මේ ගියාද නැද්ද ඒ විස්තරයක් දන්නේත් නැහැ. හැබැයි එයාමත් බඩින් ඉන්නේ ළමයි දෙන්නෙක් ඉන්නවලු ලංකාවේ. මේ සාමාන්‍ය කෙල්ලක් ඉතින් ලස්සනයි පව් ඉතින්. අනේ මන්ද ඉතින් කොච්චර කිව්වත් මල්ලි වැඩක් නැහැ ওই විස්තර. තාම ඉතින් මේ ඒ ගැන කිසිම එකක් නැහැ. පස්සේ කෝල් එකක්වත් ගත්තෙත් නැහැ. ඒ කෙල්ල හැබැයි අර දෙන්න එක්කන් ගියාද කරදරයක් කරන්නවත් එහෙමවත් මේව එකක්ද නෑ බොරුවක් කියලා එක්කන් ගියාද දන්නෙත් නෑ. සමහර විට මෙයා එම්බසියට ගියාද දන්නෙත් නෑ. එයාට මේ කලින් පොලිසියෙන් අල්ලගෙන එයා හිරෙත් ඉඳලා ඊට පස්සේ ගරාම තියනවා කියලා අය එයා කියනවා එයා හිරෙන් මේ පොලිසිය ඉඳලා ඉවරලා ආයේ පොලිසියෙන් එළියට දැම්මලු. එහෙම කතාවකුත් කියනවා එයා. අකම නැති හින්දා අල්ලගෙන එයාට මේ කුවේට් එකෙන් යන්න බෑ ඔයාට ගරාම තියනවා කියලා එළියට දැම්මලු. කුවේට් මේ පොලිසියෙන්. එහෙම කතාවකුත් කියනවා. ඉතින් දන්නේ නැහැ මල්ලි විස්තර. මට ඉතින් මල්ලිට ඕකත් කියන්න හිතුණා මේ නිවුස් එක බලද්දී ඒකටම සමාන එකක්නේ. අනේ මන්ද ජීවිත නාස්ති කරගන්නවා ඉතින් මෙහෙ ඇවිල්ලා. හරි මල්ලි දෙවි පිටයි ඔයාට අල්ලා දෙයියන්ගේ පිටයි පරිස්සමෙන් මල්ලි ඉන්න. கடைசி வரைக்கும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த சம்பவத்தை கேட்டால் தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். இவனுக்கு பின்னால் போனாலும் இதுதான் நிலைமை. கடைசியில் அனாதையாக நடுத்தருவில் நிற்க போகிறது நீங்கள் தான். வைத்தியம் தள்ளிட்டு அனாதையாக நிற்க போகிறது யார்? நீங்கள் மட்டும்தான். இனிமேலாவது சிந்திச்சு செயல்படுவீங்களா? இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லுன்ற மாதிரி நம்மளால் முடிஞ்சது அவேர்னஸ் பண்ணுறது, அதுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கிறது. இட்ஸ் யுவர் சாய்ஸ். கவனமாக இருங்க. காட் பிளஸ் யூ. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க.
தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.